ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சக்கர ஸ்நான மகோத்சவத்துடன் நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்ட கஜேந்திர மோக்ஷ வைபவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவம் சேஷ வாகனத்திலும் சிம்மத்தின் மீதும் புறப்பாடு கண்ட உற்சவர். மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா. வண்டியூரிலிருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்ட ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஆந்திர மாநிலம் ஒண்டிமிட்டாவில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடத்தப்பட்டு வந்த வருடாந்திர பிரம்மோற்சவம் சக்கர ஸ்நான வைபவத்துடன் இன்று இனிதே நிறைவு பெற்றது. நேற்று மாலை கோவில் வளாகத்தில் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை விசேஷமாக அலங்கரித்து ஊஞ்சல் சேவையை நடத்தினர். பக்தி சங்கீர்த்தனைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு உற்சவரை குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். இருகுடை சேவையோடு மின்மொழியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி குதிரை மீது நின்று உலா வந்த ஸ்ரீ ஜானகிராமனை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். பல்வேறு இசை வாத்தியங்கள், கோலாட்டங்கள், கலை நிகழ்ச்சிகளோடு உற்சவரின் குதிரை வாகன புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. இன்று காலை ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஸ்ரீ சக்கர தாழ்வாரை சிறிய பல்லாக்கில் நிறுத்தி கோவிலிலிருந்து புஷ்கரணியை நோக்கி புறப்பட்டனர். கோலாட்டங்கள், பல்வேறு கலை நிகழ்ச்சிகளோடு உற்சவரை ஊர்வலமாக அழைத்து வந்து புஷ்கரணியை அடைந்தனர். அங்கு மண்டப மேடையில் உற்சவர்களை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி கலச பிரதிஷ்டையுடன் பூஜைகளை துவக்கினர். கலசாராதனை பூஜை உள்ளிட்ட பலவித முறைப்பாடுகளை நடத்தி உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலையுடன் மலர் மாலையும் வெட்டிவேர் மாலையும் சாற்றி ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் மற்றும் ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு சாஸ்திரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க முளைப்பாரிகளையும் ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் கைத்தலமாக ஏந்தி ஆலய வளாகத்தில் உள்ள திருக்குளத்தை அடைந்தனர். அங்கு முதலில் குளத்திற்கு சம்பரோக்ஷணம் செய்ததும் சக்கர ஸ்நான மகோத்சவத்தை வைபவமாக நடத்தினர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோவில் உற்சவத்தின் ஒரு பகுதியாக கஜேந்திர மோக்ஷ விழா நடைபெற்றது. ஸ்ரீரங்கத்திலிருந்து காவிரி கரை அம்மா மண்டபத்திற்கு கோவில் யானைகள் முன்னே செல்ல உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை கேடயத்தில் மேல் நிறுத்தி சுமந்து வந்தனர். அம்மா மண்டபத்தை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவ மூர்த்தியை காவிரியில் இறங்கச் செய்தனர். அங்கு அவர் எதிரே கோவில் யானை ஆண்டாள் ரெங்கா ரெங்கா என கூக்குரல் இடும் வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு கோவில் யானைக்கு சந்தனம் இட்டு சடாரி மரியாதை செய்தனர். ஊகு எனும் முதலை காலில் பிடிக்க கஜேந்திரன் ரெங்கா என கர்ஜிக்க மோட்சமளித்த வைபவத்தை நினைவு கூறும் வகையில் இந்த வைபவம் நடத்தப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீரங்கம் ஆலயத்திற்கு புறப்பட அம்மா மண்டபத்தை அடைந்தனர். அங்கு சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ நம்பெருமாள் தரிசனம் தந்தருள நீராஜனம் சமர்ப்பித்து கும்ப தீபம் காட்டி பக்தர்கள் புடைசூழ ஆலயத்திற்கு சென்றனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் துவங்கியிருக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் தனித்தும் தாயார்களுடனும் வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். பகலவன் தனது கதிர்கள் கொண்டு சேஷ வாகனத்தில் உபய நாச்சியார்களோடு வாகன மண்டபத்திலிருந்து எழுந்தருளிய ஸ்ரீ பார்த்த சாரதியை வணங்க எம்பெருமான் ஜெகஜோதியாக காட்சி தந்தபடி உலா புறப்பட்டார்.
வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். நீலக்கரை வைத்த வெண்பட்டு கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் நவரத்ன நீள்முடி கிரீடம் அணிந்து பரமபத கோலத்தில் அமர்ந்தபடி ஸ்ரீ பார்த்தசாரதி காட்சி தர பச்சை பட்டுடுத்திக் கொண்டு பலவித ஆபரணங்களுடன் உபயநாச்சியார்களும் சுவாமியின் இருபுறம் நின்று அழகாக அருள் பாலித்தனர். இருகுடை சேவையோடு உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு மாடவீதியில் உலாவர பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். மாடவீதிகளில் உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் தரிசிக்க நிறைவாக கோவிலை அடைந்தனர். அங்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நிறுத்தி உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். அன்று மாலை சிம்ம வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி எழுந்தருளியதும் வீதி உலா அடைத்து வந்தனர். சிம்மத்தின் மீது சர்வ அலங்காரத்துடன் அபயம் காட்டியபடி நின்றருளிய ஸ்ரீ பார்த்த சாரதி இருகுடை சேவையோடு உலாவர ஏராளமான பக்தர்கள் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காட்டி வழிபட்டனர். பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ பூதத்தாழ்வாரின் 2ஆம் திருவெண்டாதி பாசுரங்களை சேவித்தபடி முன்னே செல்ல வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். பிறகு கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ பார்த்த சாரதிக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி உள்ளே அழைத்து சென்றனர். மதுரை வைகை ஆற்றில் இறங்கிய ஸ்ரீ கள்ளழகர் வண்டியூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலை அடைந்து சேஷ வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தோடு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். வண்டியூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் முன்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆலயத்திலிருந்து சேஷ வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ கள்ளழகரை எழுந்தருளச் செய்து வெளியே அடைத்து வந்தனர். பட்டாடையுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்தபடி ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அமர்ந்து வந்த உற்சவரை பக்தர்கள் நடுவே சுமந்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் புறப்பட்டனர். நீலப்பட்டுடன் நவரத்ன கிரீடமணிந்து ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அழகாக காட்சி தந்தருள பக்தர்கள் கோவிந்தநாம கோஷங்கள் எழுப்பி உற்சவரை கண்ணார கண்டு வழிபட்டனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் சுவாமி சன்னதி முன்பு 108 கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் ஹோமம் வளர்த்தனர். பிறகு பூஜைகள் நிறைவு பெற்றதும் கலச புறப்பாடு துவங்கியது. கைலாய வாத்தியம் முழங்க நாதஸ்வர மேளதாளங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். மூலவர் அருள்மிகு நெல்லையப்பர், மூல மகாலிங்கேஸ்வரர், அருள்மிகு காந்திமதி அம்பாள், ஸ்ரீ ஆறுமுக நயினார் உள்ளிட்ட சன்னதி விமான கலசங்களுக்கு திரளான பக்தர்கள் தரிசிக்க சங்குடன் கைலாய வாத்தியங்கள் முழங்க முதலில் அர்ச்சனை செய்து வஸ்திரம் கட்டி சந்தனம் இட்டு மாலை சூட்டியதும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலை மற்றும் வஸ்திரம் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே பிச்சாண்டார் கோவில் பகுதியில் இருக்கும் முப்பெரும் தேவர்கள் மற்றும் தேவியர்கள் குடிக்கொண்டு அருளும் உத்தமர் கோவிலில் பெருமாள் தேரோட்டம் வைபவமாக நடைபெற்றது. கோவில் முன்பு வண்ணமயமாக அலங்கரித்து நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் புருஷோத்தம பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகளும் கட்டி காசு மாலைகள், பதக்க ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி எம்பெருமான் காட்சி தர பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்தனர். கோவிலை சுற்றி திருத்தேர் வலம் வந்தது. ஏராளமானோர் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்றதுமான சென்னை திருநீர்மலை ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிம்ம வாகனத்தில் உற்சவர் எழுந்தருளி வீதி உலா வந்து அருள் பாலித்தார். முன்னதாக கோவிலில் சிம்ம வாகனத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ அழகிய மணவாளனை எழுந்தருளச் செய்திருந்தனர். தங்க கிரீடத்துடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் தாங்கி கற்கள் பதித்த காதணிகள், பலவித ஆபரணங்கள் அணிந்து
மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு மலர் மாலைகளோடு சுவாமி காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வாகன மண்டபத்திலிருந்து உற்சவமூர்த்தியை வெளியே அழைத்து வந்தனர். சிம்மத்தின் மீது நின்றருளிய சுவாமிக்கு திருக்குடைகள் பிடித்தபடி உலா புறப்பட்டனர். ஸ்ரீ அழகிய மணவாளன் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி மரியாதை செய்தனர். பிறகு பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல வீதி உலா வந்த உற்சவருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தை பகுதியில் இருக்கும் 62வது திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்தில் சித்திரை பிரம்மோற்சவ பெருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் கொடிமர பகுதியில் இருக்கும் மண்டபத்தில் தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் எழுந்தருளியதும் கொடியேற்ற வைபவத்தை துவக்கினர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை கம்பத்தின் அருகே வைத்து வீர பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கும் கொடிப்பட்டத்திற்கும் கற்பூரம் காண்பித்ததும் கம்பத்தின் உச்சியில் கொடி ஏற்றப்பட்டது. பிறகு உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டு இருகுடைகள் பிடித்தபடி வீதி உலா புறப்பட்டனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ சீதாராம கல்யாணம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. முன்னதாக வெள்ளை யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரையும் அன்னப்பறவை மீது சீதா பிராட்டியையும் எழுந்தருளச் செய்து நகரின் முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்றனர். பிறகு கோவிலை அடைந்ததும் பிராட்டியையும் சுவாமியையும் எதிரே நிறுத்தி எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க மாலை மாற்றுதல் வைபவத்துடன் திருமண வைபவத்தை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஜானகி தேவிக்கும் ஸ்ரீ கோதண்டராமருக்கும் மலர் மாலைகள் அணிவித்து பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஜனகன் மகளுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். இதையடுத்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவர்களை தங்க கேடயத்தில் மேல் நிறுத்தினர். சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ சீதா தேவியும் ராமச்சந்திர மூர்த்தியும் அழகாக காட்சி தந்தருள வாத்தியக்காரர்கள் மங்கள இசை இசைக்க ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் சித்திரை தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்ற காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் கும்பகோணத்தில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமி கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தையொட்டி 4 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சர்வாபரணங்களுடன் அபயம் காட்டியபடி எழுந்தருளியதும் தேரோட்டம் துவங்கியது. பிரம்மாண்ட வடத்தை ஏராளமான பக்தர்கள் பிடித்து எடுக்க நகர வீதியில் ஸ்ரீ சாரங்கபாணி சுவாமியின் திருத்தேர் ஆடி அசைந்தபடி உலா வந்தது. ஏராளமானோர் ஸ்ரீ சாரங்கா கோவிந்தா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரோட்டத்தில் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அடுத்த திருப்பை நீலியில் அமைந்திருக்கும் அருள்மிகு விசாலாட்சி உடனுரை நீலிவனேஸ்வரர் கோவில் சித்திரை தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவர்கள் தேரில் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பிரம்மாண்ட திருத்தேர் நிலையிலிருந்து புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பெரிய தேர் ஊரின் முக்கிய வீதிகள் வழியே ஆடி அசைந்தபடி உலாவர சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல மங்கள பொருட்களை ஏந்தி வந்து சுவாமி மற்றும் அம்பாள் எழுந்தருளிய தேர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் வீற்றிருந்த உற்சவர்களுக்கு ஆரத்தி காட்டியதும் தேரோட்டம் துவங்கியது. பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர் அமர்ந்த தேர் முன்னே செல்ல அருள்மிகு மீனாட்சி அம்மனின் திருத்தேர் பின்தொடர்ந்தது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்து தெய்வங்களை வணங்கி வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோவிலிலிருந்து உற்சவர்கள் அம்பிகையையும் சுவாமியையும் ஆலயத்திலிருந்து சுமந்து வந்து திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர்.
பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. அரோகரா கோஷம் எழுப்பியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியே பக்தர்கள் வடம் பிடித்தபடி செல்ல ஸ்ரீ கச்சபேஸ்வரர் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டத்தை முன்னிட்டு தேரடியில் 4 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக உற்சவர் பக்தோசித பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள், பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. கொட்டு முழங்க கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் வடம் பிடித்து பிரம்மாண்ட திருத்தேர் ஊரின் முக்கிய வீதிகள் வழியே ஆடி அசைந்தபடி உலா வந்தது. கடலூர் அடுத்த கோபுராபுரம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஆதிசக்தீஸ்வரி உடனுரை ஆதிசக்தீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து உலா துவங்கியது. தெய்வங்களுக்கு தூபம் இட்டு கைலாய வாத்தியங்களுடன் முன்னே செல்ல கிழக்கு கோபுர வாசலிலிருந்து புறப்பட்ட தேர் தெற்கு, மேற்கு, வடக்கு கோபுர வாசல் வீதிகளில் உலா வர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவில் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தில் சித்திரை பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர்களுக்கு திருவீதி உலா நடைபெற்றது. மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோவிலிலிருந்து பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் எழுந்தருளி வீதி உலா புறப்பட்டார். கோவிலில் கருடன் மீது எழுந்தருளி இருந்த உற்சவர் பெருமாளுக்கு புதுப்பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் தங்க கிரீடம் அணிவித்து அபயமும் வரதமும் தந்து நறுமண மலர் சரங்களுடன் கஜமாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. நகர்வலம் சென்று ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் திரும்பியதும் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி மங்களவாத்தியங்கள் முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். அப்போது உற்சவருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பின்னர் நுழைவாயில் ஆராதனையோடு பெருமாளை கோவிலின் வெளியே அடைத்து வந்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து அத்தியாபக் கோஷ்டி முன்னே செல்ல மங்கள வாத்தியங்கள் பின்தொடர இருகுடை சேவையோடு ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் பிரியபக்தன் மேல் அமர்ந்தபடி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். இதேபோல் சைதாப்பேட்டை மேட்டுப்பாளையத்தில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது. ஆதிசேஷன் குடைபிடிக்க பாண்டுரங்கன் கோலத்தில் எழுந்தருளிய உற்சவரை 2 குடைகள் பிடித்தபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி முன்பு எழுந்தருளியதும் சிறிய திருவடிக்கு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. திருமுடியில் மயில்பீலியும் கலிங்கத்திராயும் தாங்கி வண்ண பட்டாடையோடு காசுமாலை, பதக்க ஆபரணங்கள் அணிந்து கையில் குழல் ஏந்தியபடி ஸ்ரீ பாண்டுரங்கனாக உற்சவர் பெருமாள் காட்சி தர பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். தாரை தப்பட்டைகளோடு உற்சவரின் சேஷ வாகன புறப்பாடு பல்வேறு வீதிகள் வழியாக சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மதுரை வீரன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி மூலவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் பொம்மி மற்றும் வெள்ளை அம்பாளுடன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மதுரை வீரனுக்கு அபிஷேக பொடி, மஞ்சள் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டு கட்டி மலர் மாலை சூட்டி தலைப்பாகை அணிந்து ஸ்ரீ மதுரை வீரனுக்கும் வண்ணப்பட்டாடைகள் கட்டி முத்து கிரீடங்கள் அணிவித்து தேவியர்களுக்கும் அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்தோடு கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள பேட்டை பெருமாள் கோவிலில் ஊஞ்சல் சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. முன்னதாக கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு ஸ்ரீ சத்யநாராயணா திருவுருவப்படத்துடன் கலசத்தை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி ஸ்ரீ சத்யநாராயணா பூஜையை செய்தனர். சகஸ்ர தீப மண்டபத்தில் பக்தர்கள் விளக்குகளை ஏற்றியதும் ஊஞ்சல் மீது உற்சவர் பெருமாளை உபய நாச்சியார்களோடு கொலுவிருக்கச் செய்தனர்.
மஞ்சள் பட்டுடன் காசு மாலை, பலவித ஆபரணங்களும் கிரீடமும் அணிந்தபடி சுவாமி விசேஷ அலங்காரத்தோடு தாயார்களும் அருள் புரிய தீபம் காட்டி ஊஞ்சல் சேவையை நடத்தினர். மின்ஒளியிலும் தீப ஒளியிலும் பிரகாசமாக காட்சி தந்து ஊஞ்சல் ஆடியபடி உற்சவ மூர்த்திகள் அருள் புரிய ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தாயார்கள் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அர்ச்சனையுடன் ஷோடசோபச்சாரம் செய்து பல்வேறு தீப ஆரத்திகளும் மகா கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் பொன்னம்மாபேட்டையில் இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ராமநவமி உற்சவத்தின் ஒரு பகுதியாக தசரதன் மைந்தன் நாச்சியார் கோலத்தில் திருக்காட்சி தந்தருளினார். கோவில் வளாகத்தில் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் திருமாங்கல்யமும் விசேஷ கிரீடமும் அணிவகுத்து நாச்சியாராக அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். ஒரு கரத்தில் தாமரை மலரும் பச்சை கிளியும் தாங்கியபடி ஒய்யாரமாக அமர்ந்து உற்சவர் காட்சி தர துளசி தளம் கொண்டு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நீராஜனம் சமர்ப்பித்ததும் நாச்சியார் கோலத்தில் அருள் புரிந்த ஸ்ரீ ராமபிரானுக்கு ஏக தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காண்பித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தொடர்ந்து பலவித சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரமும் நடைபெற்றது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அர்ச்சகர்கள் திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். பிறகு அத்தியாப கோஷ்டிக்கும் பக்தர்களுக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் வாழவந்தியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் உற்சவரம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர பக்தர்கள் தேங்காய் பழம் நிவேதித்து தரிசனம் செய்தனர். வெண்ணிற பட்டுச்சேலை கட்டிக்கொண்டு ஆபரணங்களுடன் கிரீடம் அணிந்தபடி அம்பிகை கையில் வேப்பிலை தாங்கி மலர் மாலை பிரபையோடு அழகாக காட்சி தர கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவரை கைத்தலமாக ஏந்தி வந்து கோவில் முன்பு வண்ண மின் விளக்குகள் மற்றும் நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்தனர். சர்வ அலங்காரத்துடன் அருள் புரிந்த தேவிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. பிறகு புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் துவங்கியது. அம்மனை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகளும் கொளுத்தப்பட்டன. பின்னர் முக்கிய வீதிகள் வழியே அருள்மிகு மாரியம்மன் புஷ்ப பல்லாக்கில் அமர்ந்தபடி ஊர்வலமாக வர ஏராளமானோர் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். கரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ அபயபிரதான ரங்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்களாலும் கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு தாயார்களுக்கும் சுவாமிக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்து ஊஞ்சலில் நிறுத்தி பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்ததும் மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் பட்டு வஸ்திரம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை ஆலய வளமாக எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். இதையடுத்து மந்திரங்கள் ஓதி பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் உற்சவர்களுக்கு மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றது. தொடர்ந்து கங்கண தாரணம் செய்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் அக்னிவலம் வருதல் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை சிறப்பாக நடத்தினர். கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு தூபத்துடன் தீப ஆரத்திகள் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மோரணஹள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ராகு கேது அதர்வன ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி சுதை சிற்பத்தின் முன்பு கலச பிரதிஷ்டையுடன் பிரம்மாண்ட குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி வரமிளகாய் யாகம் வளர்க்கப்பட்டது. ஏராளமான பக்தர்களும் இந்த பூஜையில் பங்கேற்று குண்டத்தில் வரமிளகாய் சேர்த்து வழிபட்டனர். இதேபோல் ஆலய வளாகத்தில் உள்ள சன்னதியில் ராகு பகவானும் கேது பகவானும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர பக்தர்கள் தீபங்கள் ஏற்றி நாக தேவதைகளை தரிசித்தனர்.
பிறகு ராகு, கேது, நாக தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் நாகதோஷ நிவர்த்தி, திருமண தடை விலக வேண்டி நாக பூஜை மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தீவனூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி வேத பண்டிதர்கள் யாக சாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தர்பை புல்லுடன் வஸ்திரம், மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இதேபோல் பரிவார தெய்வ சன்னதி, விமான கலசங்களுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பிள்ளைத்தோட்ட பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஆனந்த பிரணவசக்தி கங்கையம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவிலில் மூலவர் சன்னதி முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு திருநாமங்கள் கூறியும் போற்றி மந்திரங்களை ஓதியும் குங்குமம், உதிரி பூக்கள் மற்றும் அட்சதை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தேனியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலின் 62ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்தனர். செண்டை வாத்தியங்கள் முழங்க சீதாராம லக்ஷ்மணர் வேடங்கள் அணிந்தோர் உற்சவர் முன்பு நடனமாடி வழிபட்டனர். வலது கையால் அபயம் காட்டி இடது திருக்கரத்தில் கதை தாங்கி சாலக்கிராம மாலையுடன் துளசி மாலையும் மலர் மாலைகளும் அணிந்தபடி அஞ்சனை மைந்தன் திருக்காட்சி தந்தருளினார். பஜனை குழுவினர் முன்னே செல்ல மாலை மற்றும் வஸ்திரங்கள் ஏந்தியபடி பக்தர்கள் பின்தொடர உற்சவரின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. பிறகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்து அங்கு 108 கலசங்களை வைத்து பூஜைகள் செய்ததும் பக்தர்கள் கலசங்களை சுமந்து கொண்டு மீண்டும் ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே ஸ்ரீ ஆஞ்சநேயரும் கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்களும் வீதி உலாவாக வந்தனர். திண்டுக்கல்லில் உள்ள அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் திருவிழாவையொட்டி மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனையும் உற்சவருக்கு மின்விளக்கு பவனியும் நடைபெற்றது. கருவறையில் பூங்கரகத்தை வைத்து சுயம்பு மீது அம்மன் சிரசு கவசம் நிறுத்தி மூலவருக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் வெள்ளி காதுகாப்பும் கவசத்துடன் மலர் மாலைகளும் அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனாக அலங்காரம் செய்திருந்தனர். நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை வைத்து பூஜைகள் செய்யப்பட்டன. பிறகு உற்சவர் அம்மன் மஞ்சள் பட்டு சேலையோடு ஆபரணங்களும் தங்க கிரீடமும் அணிந்து கையில் சூலமும் வீரவாளும் ஏந்தியபடி சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர வில்லுப்பாட்டு வைபவம் நடைபெற்றது. இதையடுத்து பூங்கரகம் முன்னே செல்ல மின்விளக்கு வாகனத்தில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து ஊர்வலம் புறப்பட்டனர். முளைப்பாறைகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர பல்வேறு வீதிகள் வழியே அருள்மிகு பத்ரகாளியம்மன் மின்விளக்கு வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஒண்டிமிட்டா ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் சக்கர ஸ்நான மகோத்சவத்துடன் நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய உற்சவம் சிறப்பாக நடத்தப்பட்ட கஜேந்திர மோக்ஷ வைபவம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்த சாரதி பிரம்மோற்சவம் சேஷ வாகனத்திலும் சிம்மத்தின் மீதும் புறப்பாடு கண்ட உற்சவர். மதுரை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா வண்டியூரிலிருந்து சேஷ வாகனத்தில் புறப்பட்ட ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.